கடந்த நாட்களிலே பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்பதை பற்றி நாம் கான்ஃபரன்ஸில் அதிகமாய் நாம் கேட்டோம். பழைய உடன்படிக்கையில் உள்ள எத்தனையோ குறைபாடுகளை இல்லை என்றால் ஸ்லாக்கியமற்ற தன்மையை புதிய உடன்படிக்கையில் நாம் ஸ்லாக்கியத்தை நாம் நினைச்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அநேக உதாரணங்களினாலே தேவனுடைய வார்த்தைகளை பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை எல்லாம் நாம் கண்டோம். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாத்ராகமம் 24வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் யாராவது வாசிக்கலாம். பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று விரும்பின பொழுது அவர் சொல்லுகிறதை பாருங்கள். அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். பழைய உடன்படிக்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பின பொழுது, இல்லை என்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பேச வேண்டும் என்று விரும்பின பொழுது அவர் சொன்னது இப்படிதான். மோசேயும் அவனோடு கூட ஒரு 4 பேரும் மற்றும் 70 பேர் அவர்கள் மூப்பர்களாக இருக்கிறார்கள், இல்லை என்றால் ஜனங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், இல்லை என்றால் ஜனங்களால் விசேஷமாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அந்த 70 பேரும் வரலாம், வந்து பணிந்து கொள்ளலாம். ஆனால் எங்கே இருக்கணும்? தூரத்தில் இருந்து நினைச்ச வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பழைய உடன்படிக்கை. யார் மட்டும் வரலாம்? மோசே மட்டும் நினைச்சலாம் வரலாம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அவர்கள் சமீபித்து வரலாகாது. யார்? மோசேயுடைய சகோதரன் ஆரோன், 70 மூப்பர்கள் மற்றும் மோசேயினால் விசேஷமாக அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாருமே வரலாம். ஆனால் எங்கே நிற்கணும்? தூரத்தில் நிற்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்க முடியாது. தனிப்பட்ட விதத்திலே நினைச்ச முடியாது, கேட்க முடியாது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஸ்லாக்கியமே அந்த எதெல்லாம் தேவன் செய்ய முடியாது தூரத்தில் என்று சொன்னாரோ அதற்கு மாறாக தேவன் புதிய உடன்படிக்கையில் பக்கத்தில் இருந்து நினைச்சுகிறார். அவர் பேசுகிறார். பக்கத்தில் இருந்து நம்மோடு அவர் உறவாடுகிறார், நம்மை கடிந்து கொள்கிறார், நம்மை சிக்ஷிக்கிறார். மூப்பர்கள் மாத்திரம் வர வேண்டும், அதுவும் அவர்கள் தூரத்தில் இருக்க வேண்டும் என்று இல்லை. புதிய உடன்படிக்கையில் உள்ள ஸ்லாக்கியம் என்னது? சிறுபிள்ளைகளும் என்ன செய்யலாம்? அவர்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஆண்டோடைய வார்த்தைகளை என்ன செய்யலாம்? கேட்கலாம். அதுதான் புதிய உடன்படிக்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். நிச்சயமாய் இந்த கான்ஃபரன்ஸில் நடந்து முடிந்த கான்ஃபரன்ஸில் தேவன் பிள்ளைகளோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளைகளோடு பேசியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். பிள்ளைகளோடு தேவன் பேசுகிறார். சகோதரன் சகரியா பொன்னன் பேசுகிறார் என்றில்லை. தேவன் யாரோடு பேசுகிறார்? பிள்ளைகளோடு பேசுகிறார். இப்பொழுது நான் பிள்ளைகளை பார்த்து கேட்க போகிறேன். தேவனுடைய சத்தத்தை, இல்லை என்றால் தேவன் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இல்லை என்றால் தேவன் பேசுகிறாரா? அவருடைய இருதயத்தில் பேசினாரா? ஏதோ அசரீரியாய் பேசினார், நான் கேட்டேன் என்றெல்லாம் அல்ல. தேவன் எங்கே பேசுகிறார்? இருதயத்தில் பேசுகிறார். பிள்ளைங்கள் தான் சொல்லணும். ஆண்டவர் இந்த கான்ஃபரன்ஸில் உங்களோடு பேசினாரா? எஸ், பேசினார். உங்களோடு பேசினாரா? அநேக பிள்ளைகள் சாட்சி கூறி இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு தங்களை நினைச்சிருக்கிறார்கள், ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது அந்த சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்த அந்த சோரன் வந்து என்னிடத்தில் வந்து நினைச்சார். அவர் சொன்னார், அநேக பிள்ளைகள் தங்களை நினைச்சிருக்கிறார்கள், அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், அறிக்கையிட்டார்கள். அநேக பெரியவர்களுக்கு வெட்கம் உண்டாக சிறு பிள்ளைகள் எழுந்திருத்து நினைச்சிருக்கிறார்கள், அவர்கள் அறிக்கையிட்டு இருக்கிறார்கள். தேவன் என்னோடு பேசியிருக்கிறார், தேவனுக்கு என் இருதயத்தை நான் நினைச்சிருக்கிறேன், திறந்து கொடுத்திருக்கிறேன்.
அதுதான் புதிய உடன்படிக்கையில் இப்போ நாம் பெற்றிருக்கிற ஒரு ஸ்லாக்கியம். தேவன் பேசுவார், ஜனங்கள் தூரத்திலிருந்து கேட்க வேண்டும். இல்லையென்றால் தேவன் பணிந்து கொள்ளும்படியாக அழைப்பார், அவர்கள் தூரம் நின்று நிச்சய வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கையில் நேருக்கு மாறாய் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேவனை நினைச்சுவார்கள், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தை 31வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததியை ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் நினைக்கிறார்கள், கடைசி நாளில் ஆண்டவர் வரும்பொழுது என்ன ஊதுவார்? பெரிய ட்ரம்பட்டு ஊதுவார், எக்காலம் ஊதுவார். அந்த எக்காலம் சத்தம் கேட்ட உடனே நான் சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உடனே நான் செய்விடலாம், பறந்து போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும், இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் என்று நாம் என்ன செய்யலாம், நினைக்கலாம். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த லௌகீக கவலையினாலும் வெறியினாலும் பெருந்திண்டியினாலும் அவர்கள் நினைச்சிருக்கிறார்கள். அவர்கள் பாரமடைந்திருக்கிறார்கள். அதை வைத்தே அவர்களுக்கு எதை பற்றி கவலை இல்லை. வருகையை பற்றி, ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு கூட எடுப்பதை பற்றி கவலைகள் என்பதைத்தான் என்ன செய்கிறது, காட்டுகிறது. ஏன் ஆண்டவர் இவைகள் நடக்கும் பொழுது நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நினையாத நேரத்தில், அப்போது நினையாத நேரத்தில் ஆண்டவர் வந்து விடுவார் என்று அறிந்திருக்கிற ஒரு மனுஷன் அவனை நிச்சயிவான், இவைகளினால் பார முடியாதபடிக்கு தன்னை நிச்சயிவான், ஜாக்கிரதையாய் காத்து கொள்வான். அப்படி நினையாத நேரத்தில் வருவார் என்று என்பதை விசுவாசியாதவன் அவன் அதை பற்றி நினைச்சுகிறது இல்லை, கவலைப்படுகிறது இல்லை. தேவன் வருவார், நான் அன்றைக்கு நான் நிச்சயம் விடுவேன், பறந்து போய்விடுவேன். ஏன்? எனக்கு அவர் கொஞ்சம் டைம் கொடுப்பார், நான் உடனே நிச்சயம் விடுவேன், நான் சரி பண்ணிவிடுவேன். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நான் நிச்சயம் விடலாம், சரி பண்ணிவிடலாம் என்று தான் நினைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் 35வது வசனத்தை பாருங்க, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் ஒரு கன்னியை போல் நிச்சயம் வரும். அந்த நாள் எப்படி வரும்? கன்னியை போல் வரும். கன்னியை போலன்னா எதிர்பாராதமாய் ஒரு பறவை பறந்து போகிறது, இல்லையென்றால் அது ஆகாரத்தை சாப்பிடுவதாக இறங்குறது. வேடன் அங்கே கண்ணியை வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறது இல்லை, அது ஏதோ ஒரு ஆகாரத்தை பார்க்கிறது, உடனே என்ன செய்கிறது, அது இறங்கி தன்னுடைய கால்கள் சிக்கும்படியாக இது மாட்டிக்கொள்கிறது. இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய வருகை அப்படி நம்மை நாம் சிக்கி இருக்கும்படியாக நம்ம நினைச்சக்கூடாது, அது அமையக்கூடாது. தேவன் வரும்பொழுது அந்த நாள் என்னை இந்த உலக காரியங்களில் சிக்குண்டவனாய் அந்த நாள் என்னை நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது, நம்மை பார்க்கக்கூடாது. அப்படி திடீரென்று நான் எதிர்பாராத நேரத்தில் அது வரும் என்று நம்புகிறவர்கள் எல்லாரும் அவர்கள் இந்த உலக கவலைகள் வெறியினாலும் என்ன செய்ய மாட்டார்கள், தங்களை பாரமடையாதபடிக்கு அவர்கள் ஜாக்கிரதையாக நிச்சயவார்கள், அவர்கள் இருப்பார்கள். ஆகையால்
இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஒன்று ஒன்றாய் இவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நினையாத நாளிலே அது நிச்சயம் வரும். இன்னொரு வசனத்தை பார்த்தால் திருடன் வருகிற விதமாய் அது நிச்சயம் வரும். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தின் கவலைகளினால், இந்த உலகத்தின் பாரங்களினால் பாரப்பட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் போய்விடக்கூடாது என்பதுதான் அதன் அர்த்தம். 38வது வசனத்தை நான் வாசித்து இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். 38வது வசனத்தில், ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவனிடத்திலே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு நிச்சயவார்கள் வருவார்கள். இதுதான் அந்த அதிகாரம் முடிகிறது. இப்படித்தான் அந்த அதிகாரம் முடிகிறது. தேவன் இரண்டாம் வருகையை பற்றி, இல்லை என்றால் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருகிற அந்த சூழ்நிலையை குறித்து சொல்லிவிட்டு, நீங்கள் கண்ணியை அகப்படுகிறவர்களாக நீங்கள் இராதேயுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்ட பின்பு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அதிகாலையிலே தேவாலயத்திற்கு நிச்சயித்தார்கள். அவர்கள் வந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். யாரெல்லாம் வந்திருப்பார்கள்? தேவனுடைய எச்சரிப்பை அறிந்து அதற்கு தப்பும்படியாக விழிப்புணர்வுலாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அத்தனை பேரும் நினைச்சிருப்பார்கள். அவர் வந்திருப்பார்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக. இன்றைக்கு என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள ஒரு பெருத்த வித்தியாசம், தேவனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் மனுஷ முடியும், கேட்க முடியும். ஜனங்கள் அந்த எச்சரிப்பை பெற்ற உடனே அவர்கள் தேவாலயத்திலே தேவன் இருக்கிறார் என்று அறிந்து அதிகாலமே அவரிடத்திலே நினைச்சார்கள். அவருடைய சத்தத்தை கேட்க அவர்கள் வந்தார்கள். இந்த நாளிலே நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை பெற்று நாம் வாழ்கிறோம்? இல்லை என்றால் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக எத்தனை பேர் ஜாக்கிரதையாக இருக்கிறோம்? நான் நம்மை நியாயம் தீர்ப்பதற்காகவோ, இல்லை என்றால் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காகவோ நான் இங்கு வரவில்லை. ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? இவைகளையெல்லாம் நினைப்பூட்டுகிறார். தேவனுடைய சத்தத்தை அதிகாலமே ஆவலாய் கேட்கும்படியாய் கூடி வருகிற ஒரு மனுஷன் இந்த உலகத்தின் கண்ணிகளிலே சிக்காதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் வருகிறான். இந்த உலகத்தில் உள்ள கண்ணிகள் அது எதுவாக இருந்தாலும், பெருந்திண்டியாக இருந்தாலும், பாரமாய் இருக்கிற யாவையினாலும் தான் சிக்குண்டவனாய் போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நினைக்கிறான். அவன் வருகிறான். தேவன் அவரோடு நினைக்கிறார். அவர் பேசுகிறார். எப்பொழுது பேசுகிறார்? எப்படி பேசுகிறார்? கேட்கிறதுக்கு ஆவலாய் வந்திருக்கிற எல்லாரிடத்திலும் ஆண்டவர் நினைக்கிறார். அவர் பேசுகிறார். நீங்கள் நாம் ஆவலாய் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி போகிறோமா இல்லையா என்பதுதான் எனது கேள்வி. புதிய உடன்படிக்கையின் ஸ்லாக்கியம், புதிய உடன்படிக்கையிலே நமக்கு கிடைக்கிற மகாபெரிய ஸ்லாக்கியம், தூர நின்று நான் அவரை பார்ப்பதற்காக அல்ல, தூர நின்று அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக அல்ல, அவருடைய அருகிலே வந்து அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. எப்படி தேவன் பேசுகிறார்? எப்படி பேசுகிறார்? தேவனுடைய வார்த்தைகள் அனுதினமும் நம்மோடு என்ன செய்கிறது? பேசுகிறது. எப்படி பேசுகிறார் என்றால், எல்லா விதத்திலும் ஆண்டவர் நிச்சயிறார், நம்மோடு பேசுகிறார். அந்த அனுபவத்தை நாம் நிச்சய வேண்டும், பெற வேண்டும். காலையில் விழிக்கும் போதே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று இருக்கிறவருக்கு தேவன் பேசுவாரா, பேச மாட்டாரா? நிச்சயமாய் பேசுவார். ஆனால் அதிகாலையுமே தேடுகிறவர்களுக்கு தானே பேசுவார். அதிகாலையுமே தேவாலயத்துக்கு போகிறவருக்கு தான் நிச்சயவார்.
அவர் பேசுவார். ஒருவேளை எனக்கு அதிகாலை என்பது 5 மணியாக இருக்கலாம், இன்னொருவருக்கு 6 மணியாக இருக்கலாம், இன்னொருவருக்கு 7 மணியாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் விழிக்கிறோமோ, எனக்கென்று ஒரு தூங்கும் நேரம் என்று வைத்து நான் எப்பொழுது விழிக்கிறேனோ அப்பொழுது நான் விழிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் என்ன நினைச்சேன், அவரை தரிசிப்பேன் என்கிற அனுபவத்தை நான் மனுஷ வேண்டும், பெற வேண்டும். அப்படியெல்லாம் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், நம்முடைய குடும்பங்களில் கணவனோடு பேசாமல் மாதக்கணக்காய் நம்மால் நிச்சய முடியாது, இருக்க முடியாது. நம்முடைய மனைவியோடு பேசாமல் ஒரு வாரம் நம்ம நிச்சய முடியாது, இருக்க முடியாது. பிள்ளைகள் தங்களோட பெற்றோரோடு சம்பாஷிக்காமல் ஒரு வாரத்தை நம்ம நிச்சய முடியாது, கடத்த முடியாது. ஏன்? தேவனோடு அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன், அதிலே பழகின மனுஷன், இந்த உலகத்தின் கண்ணியினால் சிக்கிடக்கூடாது என்பதற்காக தன்னை நினைச்சான், அவன் காத்துக் கொள்கிறான். நம்முடைய குடும்பங்களில் ஏன் இவ்வளவு குளறுபடிகள், இவ்வளவு தாறுமாறானவைகள்? தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அதிகாலமே கேட்கிறீர்களா? அவர் பேசுகிறதை யாரோடு பேசுகிறார், எப்படி பேசுகிறார்? எல்லா விதத்திலையும் தேவன் பேசுகிறார். அதைத்தான் நான் திரும்ப சொன்னேன், எல்லா விதத்திலையும் அவர் பேசுகிறார். நீங்கள் விழிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளில் பேசுவார். நீங்கள் வேதத்தை திறந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று பார்த்தால் அதன் மூலமாக பேசுவார். தேவனுடைய வார்த்தைகளை சபையில் வரும்பொழுது நிச்சயவார், பேசுவார். கேட்கிறதற்கு செவி உள்ளவனுக்கு ஆண்டவர் நிச்சயித்து கொண்டே இருக்கிறார். செவி தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் இருந்தால்தான் நம்முடைய குடும்பங்கள் கண்ணியிலே சிக்காமல் இருப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்பதை நிச்சயிறது, அது நிரூபிக்கிறது. தேவன் இந்த கடைசி நாட்களில் சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணி வெளுத்திருங்கள் என்று சொல்கிறார். ஜெபம் பண்ணி வெளுத்திருக்கிறவர்கள் அஜாக்கிரதையாய் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. வருந்ததக்க விஷயம் என்னவென்றால், அநேகர் இந்த அனுபவத்தை இழந்த பின்பும், நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக இழந்த பின்பும் இன்னும் தங்களை ஒரு சபையின் அங்கத்தினர் என்று வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நினைத்து கொண்டு இந்த சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதனாலே திருப்தியாய் நிற்கிறார்கள், இருக்கிறார்கள். தன்னுடைய மனசாட்சியை அவர்கள் திருப்தி பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களை எச்சரிக்கிறது. அந்த நாள் உங்களுக்கு ஒரு கன்னியை போல என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி நிச்சயங்கள் நாம் பழகுவோம். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாம் நிச்சயிவோம், பழகுவோம். இல்லை என்றால் இன்றைக்கு வெளியே பல சபைகளிலே, ஸ்தாபன சபைகளிலே நடக்கிற அந்த சடங்காச்சாரங்கள் தான் சடங்காச்சாரங்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமலேயே நாம் சபையிலே செய்கிற அத்தனையும், சபையிலே செய்கிற எல்லா ஊழியங்களும் அவைகளும் எப்படியே தான் இருக்கும், சடங்காச்சாரங்களாகத்தான் இருக்கும். ஒருவேளை மோசே கான்ஃபரன்ஸ் நடத்தியிருந்தால் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்திருப்பார்கள் என்று பார்த்தேன். எல்லாரும் அங்கே இங்கே எல்லாவற்றையும் நினைச்சிருப்பார்கள், ஓடி ஆடி செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எங்கே நின்றிருப்பார்கள்? தூரத்தில் நின்றிருப்பார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு யாருக்கு மாத்திரம்தான் முடியும்? மோசேக்கு மாத்திரம்தான் முடியும். அதுபோல தேவனுடைய சத்தத்தை இன்றைக்கும் நாம் கேட்காமல் இருந்தால் பழைய உடன்படிக்கை கான்ஃபரன்ஸிலே நாம் செய்கிற வேலைக்கு ஒப்பாகத்தான் நிச்சயம் இருக்கும். நம்முடைய எல்லா பணிகளையும் நான் குறைவாய் மதிப்பிடவில்லை. நான் இங்கே கூறுவதெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களை கேட்கும்படி பழகுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி நாம் செல்வோமாக. மற்ற நாம் செய்கிற எல்லாமே அபத்தமாகவும் அது பிரயோஜனமற்றவளாகவும் நிச்சயம் அது இருக்கும். நாம் செய்கிற அனைத்தையும் தேவன் கணக்கில் எடுத்து வைத்திருக்கிறார். அவைகளை ஒன்றையும் நான் கூறவில்லை. ஒரு கலசம் தண்ணீரை பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தாலும் அன்றைய பலன் யாரு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும். ஆகவே ஒரு பாயை சுற்றி அதை தனியாக வைப்பதற்கு உதவி செய்திருந்தாலும் அதனுடைய பலன் யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவர்களுக்கும் என்ன உண்டு? அதனுடைய பலன் உண்டு. ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்?
மோசேயின் நியாயப்பிரமாண காலத்தில் இருக்கிறோமா, இல்லை என்றால் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அதைத்தான் விரும்புகிறேன். நான் தேவன் இந்த சபையிலே பேசவில்லை என்பதை காட்டிலும், என்று கேள்விப்பட்டதை காட்டிலும் சாவது எனக்கு நலமாயிருக்கும் என்று அப்போஸ்தலன் சொல்லுவார். அவர் அப்படிதான் சொல்வார். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய என்னுடைய மேன்மை பாராட்டலை ஒருத்தன் அபத்துவமாக்குவதை பார்க்கிலும் சாவது எனக்கு நலமாயிருக்கும். பின்ன நாம் ஏன் சபை நடத்துகிறோம்? தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக. நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வரவிட்டால் நான் இங்கே வருவது ஒரு பிரயோஜனமும் அளிக்காது, ஒரு பிரயோஜனத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. தேவன் நம்மோடு பேச வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், நான் கேட்டு நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிறவர்கள் எல்லாரும் சபையில் வரும்பொழுது தான் என்ன கிடைக்கும்? ஒருவருக்கு ஒருவர் புத்திமதி கிடைக்கும். எபிரேயர்கள் அதைத்தான் பார்க்கிறோம். ஒருவர் நாம் நினைச்ச வேண்டும், உற்சாகப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் இன்றைக்கு நம்மிடத்தில் தேவனுடைய வார்த்தைகளே இல்லை? உற்சாகப்படுத்த முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் 10 பேர் கூடும் பொழுது ஏன் பேச முடியவில்லை? சகோதரிகளே, நீங்கள் ஏன் உங்களுடைய குழந்தைகளுக்கு உள்ளே என்றால் உங்களுடைய கூட இருக்கிற சகோதரிகளுக்கு உங்களுடைய வாலிப கூட்டங்களிலே ஏன் உங்களுடைய தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தையை நீங்கள் கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியவில்லை? புதிய உடன்படிக்கையின் ஸ்லாக்கியத்தில் நாம் வாழ்வோமாக. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். அதிகாலமே தேவனிடத்தில் சென்றார்கள். அவர் தேவாலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் தேடி எங்கே சென்றார்கள்? அதிகாலமே ஜனங்கள் எல்லாரும் உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் பேசினார், ஜனங்கள் கேட்டார்கள், எச்சரிப்படைந்தார்கள், விழிப்படைந்தார்கள், தங்களை சரி பண்ணினார்கள். குடும்ப உறவுகள் பாதிக்கப்படாமல் அது கனம் பெற்றது. நாம் தேவனோடு உறவாடுவதை மேன்மையாக எண்ணாவிட்டால் நம்முடைய குடும்ப உறவுகளில் நம்முடைய கணவனோடு பேசாமல் இருப்பதையும் நாம் மேன்மையாக நினைச்சுட்டோம், எண்ண மாட்டோம். அது நமக்கு அவ்வளவு சீரியஸாக தெரியாது. கணவன் மனைவியோடு பேசாமல் இருப்பது, இல்லைன்றால் மனைவி கணவனோடு பேசாமல் காலகாலங்களாய் நாட்கள் வாரங்கள் இவைகளெல்லாம் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. அந்த பழக்கமே இல்லை என்பதுதான் அர்த்தம். நான் அப்படிப்பட்டவர்களையும் சபையிலே வைத்து நாங்கள் தாளாட்டி நீங்களும் பரலோக ராஜ்யம் போவீர்கள் என்று சொல்வதில் அப்படிப்பட்ட குற்றத்தை செய்ய விரும்பவில்லை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தேவனுடைய எச்சரிப்பை சபைக்கு நாம் நினைச்ச வேண்டும், சொல்ல வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நினைச்ச வேண்டும், கேட்க வேண்டும். தேவன் என்னோடு பேசுகிறாரா, நம்மோடு பேசுகிறாரா? யார் கேட்டார்கள்? அவர்கள் தேவாலயத்துக்கு அதிகாலமே வந்தவர்கள் நினைச்சார்கள், கேட்டார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். இவைகளெல்லாம் ஜாக்கிரதையாருங்கள், விழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இந்த வாக்கியங்கள் எல்லாம் எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுகிறது தெரியுமா? 2வது வசனத்தை பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். ஒருவேளை நாம் தப்பிக்கொள்ளலாம் என்று நினைச்சலாம், நாம் நினைக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவர்கள் தப்பி போவதே இல்லை. அப்படிதான் சொல்கிறது, அவர்கள் தப்பி போவதே இல்லை. ஏன் அப்படியெல்லாம் அழுத்தம் திருத்தமாக கர்த்தருடைய வார்த்தைகள் வர வேண்டும்? இரவிலே திருடன் வருகிறதமாய் கர்த்தருடைய நாள் வரும். நம்பிக்கையின் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலருக்கு உள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்திற்கு உரியவர்கள் அல்லவே. அந்தகாரத்தில் இருக்கிறவர்களைத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். திருடன் வருகிறது போல் அந்த நாள் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறவர்கள், வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள், அவர்களுக்கு அந்த நாள் திருடனை போல இருக்காது. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும்
பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அதைத்தான் சபையில் சொல்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப உறவுகளில் பிணக்குகள் வரும் பொழுது இருளுக்கும் இரவுக்கும் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ஏன்? நான் பகலுக்கு உரியவன், நான் வெளிச்சத்துக்கு உரியவன். அந்த நாள் என்னை திருடனை போல அந்த நாள் என் மீது வந்துவிடக்கூடாது. மேற்கொண்டு பாருங்கள், இந்த கான்டெக்ஸ்டில் அவர் சொல்கிறதை பாருங்கள். 11-12 வசனங்கள். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த கான்டெக்ஸ்டில் தான் இந்த இதெல்லாம் வருது. சடிதியாய் மனுஷகுமாரன் வருவார், அவர் திருடனை போல வருவார், ஆகவே நீங்கள் பகலுக்குரியவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிடுத்து அடுத்தாப்புல அவர் என்ன சொல்கிறார்? உங்களை நடத்துகிறவர்களை, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருவர்களை அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவளை அன்பாய் என்ன செய்யுங்கள், எண்ணிக்கொண்டுங்கள். எதுக்காக? அந்த சத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும், வெளிப்படைய வேண்டும். நாம் ஏன் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டவர்களை நாம் அதிகமாக கனம் பண்ணுகிறோம்? மனுஷியமாக அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து நம்ம எச்சரிக்கிறவர்களை நாம் ஏன் கனம் பண்ணுகிறோம்? தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி அவர்கள் நமக்கு நினைக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். நான் வெளிப்படையும்படி எனக்கு உதவி செய்கிறார்கள். நான் ஜாக்கிரதையாக இருக்கும்படி என்னை கண்டித்து உணர்த்துகிறார்கள். நான் துவண்டு போகாதபடிக்கு என்னை நினைக்கிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார்கள், ஆறுதல் படுத்துகிறார்கள். ஆகவே நான் அவர்களை நினைக்கிறேன், கனப்படுத்துகிறேன், அவர்களை மதிக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர்களானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த கவலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே இந்த உலக பிரகாரமாக நம்முடைய நாம் வைத்திருக்கிற, நாம் ஏற்கனவே சுமந்து கொண்டு இருக்கிற அத்தனை கவலையையும் நினைக்கிறார்கள் அவர் மேல் வைத்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நமக்கு நம்முடைய கவலை என்ன என்பதை நாம் பட்டியலிட்டோம் என்றால், உண்மையாய் நம்முடைய கவலை என்ன என்பதை நாம் பட்டியலிட்டால் என்ன கவலைகள் இருக்கிறோம்? நம்முடைய பட்டியலிலே எல்லாமே இந்த மண்ணுக்குரியதான் நிச்சயம் இருக்கும். நான் ஒருவேளை தவறாய் போகட்டும், நாம் வீட்டில் போய் நம்முடைய கவலையெல்லாம் என்ன என்று பார்த்தால், நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி உடனே எழுதுங்கள், எழுதி பாருங்கள் என்ன கவலை என்று பாருங்கள். அந்த கவலை எல்லாமே எதுவாகத்தான் இருக்கும், இந்த மண்ணுக்குரியதாக தான் இருக்கும். முதல்ல எடுத்தவங்க தாய்மாருக்கு இருக்க கவலை, என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது, உண்மையான கவலை தான். ஆனால் அது ஆவிக்குரிய கவலையாது இல்லை. என்னுடைய மகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் கவலையாக இருக்கிறேன் என்று எழுதுங்கள். அப்படி யாராவது எழுதினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி உங்களுடைய பட்டியலில் இருக்கிறதா? என்னுடைய மகள் ரட்சிக்கப்பட வேண்டும், சீக்கிரம் என்னுடைய பிள்ளைக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்க வேண்டும், அது கவலையாக இருக்கிறது. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ எல்கேஜிக்கு அட்மிஷன் கிடைக்க வேண்டும், அதுக்காக ராவும் போலுமா என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன் என்று நாம் நினைக்கிறோம், அது கவலையாக இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை ஒரு தவறு செய்யும் பொழுது, அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனை எதிர்த்து பேசும் பொழுது, பெற்றோரை மதிக்காமல் இருக்கும் பொழுது, சபையிலே உள்ளவர்களை மதிக்காமல் இருக்கும் பொழுது, அப்பொழுது நான் கவலைப்பட்டேன், என்னுடைய மகன் இப்படி பேசிவிட்டான், சண்டே ஸ்கூல் டீச்சரை எதிர்த்து விட்டான், நான் கவலைப்பட்டேன் என்று எழுதினா அந்த கவலையெல்லாம் உண்மையான கவலை. மற்றதெல்லாம் இந்த மண்ணுக்குரிய கவலைகள். இந்த கவலையை பாருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆங்கிலத்தில் அருமையாக இந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. அதனுடைய எபிரேய மொழி இல்லை என்றால் அதுக்குரிய பூர்வீக சொல் வந்து மேய்மன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறதா. மேய்மன் என்றால் என்ன? டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஆண்டவரை பின்பற்ற முடியாத அளவுக்கு என்னை திசை திருப்புகிற அத்தனை காரியங்கள் இதுதான், கவலை தான்.
distractions, anxieties, burdens, worries. இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் படுகின்ற அத்தனை கவலைகளும் பட வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் யார் இடத்துல வச்சிடலாம்? ஆண்டவரிடத்தில் வைத்து விடலாம். அதையெல்லாம் நம்மை பாதிக்காதபடி பாருங்கள். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதற்கு, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு தடையாக இருக்கிற அத்தனை டிஸ்ட்ராக்ஷனையும் நான் விலக்க நான் உதவி செய்யும். அதை நான் உம்மிடத்தில் வைக்கிறேன். என்னை அதை பாதிக்காதபடி செய்யும். அந்த கான்டெக்ஸ்ட்லாம் பாருங்கள். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது தான் அதே 5ஆம் அதிகாரத்தில், இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெரும்பெழுவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். நான் பார்க்குற எல்லா அந்த கான்டெக்ஸ்ட்லையுமே விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் என்று இருக்கிறது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் தேவன் பேசுகிறது எல்லாரும் ஜனங்கள் கேட்ட பின்பும் தேவன் ஏன் சொல்கிறார்? கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். ஜனங்கள் அவர்கள் கேட்கக்கூடாதவர்களாகவே நினைச்சார்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க அவருக்கு விருப்பம் இல்லாததினாலே தேவன் அவர்களோடு பேசவும் என்ன செய்யறதில்லை, முடிகிறது இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஸ்லாக்கியமே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு தேவன் பேசுகிறதை என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். பிள்ளைகளா கேட்கிறீங்களா? பிள்ளைகள் கேட்கிறீங்களா? பல பிள்ளைகள் கேட்கவில்லை. நான் 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 பேசுகிறேன், அவர்கள் கேட்கிறார்களா? பிள்ளைகளா கேட்கிறார்கள் என்றால் திரும்பவே இல்லை. ஏன்? அவருடைய டிஸ்ட்ராக்ஷன் வேற எங்கேயோ இருக்கிறது, அவருடைய கவனம் வேற எங்கேயோ இருக்கிறது. அதைத்தான் நாம் சபையில் பார்க்கிறோம். நான் பேசிக்கொண்டு இருந்தாலுமே அவர்களுடைய கவனம் எங்கேயே நினைச்சிருது இருக்கிறது. ஏன் தேவன் பேசுகிறதை நாம் கேட்க முடியவில்லை? நம்முடைய கவனம் வேற எங்கேயோ நினைச்சிருது இருக்கிறது. நம்முடைய கவனங்கள் நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. தேவனுடைய சத்தம் கேட்கிறதா இல்லை என்றால் பேசுவடைய சத்தம் கேட்கிறதா? பிள்ளைகளுக்கும் கேட்கத்தான் செய்கிறது. அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர், 6 ஸ்பீக்கர் இருக்குது, கேட்கத்தான் செய்கிறது. ஏன் கேட்கவில்லை? சில பிள்ளைகள் கேட்கிறார்கள், சில பிள்ளைகள் கேட்கவில்லை. அதைத்தான் நாமும் நினைச்சுகிறோம். தேவன் பேசும்போது கேட்கிறவருக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுவோமாக. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த புதிய உடன்படிக்கையில் கொடுத்திருக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம், நீர் பேசுகிறதை நான் நினைச்ச வேண்டும், அணு தினமும் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் எவ்வளவு தவறு செய்தாலும், எவ்வளவு பின்வாங்கி போயிருந்தாலும், ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்து இதிலிருந்து வழி நான் தப்பிவதற்கு ஆண்டவரை நீ நினைச்ச வேண்டும், நீ என்னோடு பேச வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் போய் குடும்ப பிரச்சனை எல்லாம் கொண்டு போனால் ஆண்டவர் என்ன சொல்வார்? ஒருவனே போனான், என்னுடைய சொத்தை பங்கு வைத்து எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரத்தில் என்ன செய்கிறான்? போகிறான். உடனே வா, அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வா என்று ஆண்டவர் 2 பத்திரத்தையும் வாங்கி சொத்தில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையே அவர் உள்ளே இறங்கினார். அது அவருடைய வேலையே அல்ல, அது அவருடைய வேலையே அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று தான் நிச்சயவார் சொல்லுவார். அதைத்தான் சபையில் நாம் அனுப்பிச்சுக்கிறோம் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இந்த புணக்குகள் இருக்குது, நீ தாழ்மைப்படு, விட்டு கொடு, தேவனுடைய சத்தத்தை கேளு என்று தான் நான் சபையில் நினைச்ச முடியும், சொல்ல முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இருதயத்தில் நாம் வாழ்வோம். தேவன் அனுதினமும் நம்மோடு நிச்சயவார், அவர் பேசுவார். காலையில் எழுந்திருக்கும் பொழுது பேசுவார், தேவனுடைய புத்தகத்தை திறக்கும் பொழுது பேசுவார், நாம் நடக்கும் பொழுது பேசுவார், நாம் பயணிக்கும் போது பேசுவார், நாம் கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது பேசுவார், அவருடைய கண்டிக்கும் போது அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்மை நடத்துவாராக. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தில் நாம் இல்லை என்றால், தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் ஸ்லாக்கியத்தை நாம் இன்னும் நினைச்சவில்லை, நான் பெறவில்லை. நான் பழைய உடன்படிக்கையின் அடிமைத்துவத்திலே நான் இன்னும் நினைக்கிறேன், நான் இருக்கிறேன். தேவன் அதிலிருந்து நம்மை முழுவதுமாக விடுவிப்பாராக. தேவனுடைய நாமம் மேம்படுவதாக. ஆமென்.